ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைபட ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த போது என் இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தர் கொடுத்த ரேமாவை இந்த நாளில் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நாம் வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோபு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ஜாப் சாப்டர் 5 verse 9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Who does great things unsearchable, marvelous things without number. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. He performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. ஆமென். நம்முடைய தேவன், என் அன்புக்குரியவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினாலே, பெரிய ஆண்டவராக இருக்கிறபடினாலே, அவர் நம்முடைய வாழ்விலே செய்ய போகிற காரியங்களும் பெரிதானவைகளாகவும் ஆராய்ந்து முடியாதவைகளாகவும் எண்ணி முடியாதவைகளுமான காரியங்களையே ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எப்பொழுதுமே நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, நாம் ஒரு ஃபங்க்ஷனையோ ஏதோ ஒரு திட்டங்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய திராணிக்கு ஏற்றாற்போல் அல்லது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அந்த காரியங்களை நாம் வகுத்து அந்த காரியங்களை ஒரு வரமுறை கொண்டு வந்து அந்த காரியங்களை நாம் திட்டமிட்டு செய்வது உண்டு. ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் இந்த உலகத்தையும் சர்வ அண்டாச்சராச்சரங்களையும் படைத்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட தேவன் அவருக்காய், அவருடைய ஜனத்திற்காய், அவருடைய சமூகத்திலே உண்மையாய் தேவ பக்தியோடு ஆண்டுடைய பாதத்தில் காத்திருக்கிற தம்முடைய ஜனத்திற்கு அவர் பெரிய தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் செய்கிற காரியம் சற்று பெரியதாகவே இருக்கும், ஆராய்ந்து முடியாதாகவே இருக்கும், எண்ணி முடியாதவைகளாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்ய அவர் திட்டம் வகுத்திருக்கிறார். ஆகவே தந்த ஜூன் மாதத்திலே என்றைக்கோ மடிந்து போக வேண்டியவர்கள், என்றைக்கோ நாம் இல்லாமல் போக வேண்டியவர்கள், என்றைக்கோ பூமியிலே நம்முடைய பேர் முற்றிலுமாய் அற்று போக வேண்டியவர்கள், என்றைக்கோ நம்முடைய குடும்பமும் நம்முடைய வீடும் முற்றிலுமாய் அமிழ்ந்து போக வேண்டியவர்கள், ஆனால் இன்றைக்கும் தேவன் இந்த ஜூன் மாதத்திலும் நம்மை காண பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய அநாதி திட்டம் உண்டு. அந்த அநாதி திட்டத்தின் படியாகவே கர்த்தர் இந்த ஜூன் மாதத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். யோபனுடைய வாழ்வை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். பரிச்சயமான ஒரு பகுதியை நாம் இந்த நாளிலே அறிந்த ஒரு பரிச்சயமான ஒரு பகுதியாக இருக்கிறது யோபனுடைய சரித்திரம். நாம் அநேக முறை இந்த யோபனுடைய சரித்திரத்தை நாம் வாசித்திருக்கிறோம், அநேக வார்த்தைகளை, பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். யோபனுடைய வாழ்விலே எலிப்பாஸ் என்கிற அவருடைய நண்பர் சொன்னதான வார்த்தை தான் நாம் வாசித்த பகுதி. ஆராய்ந்து முடியாத காரியம். He want to counsel her job. ஆண்டவர் ஹல்லேலூயா யோபனுடைய வாழ்வை தன்னுடைய நண்பன் மூலமாக ஆண்டவர் ஆறுதல் படுத்தும்படியாக, ஒரு ஆலோசனை கொடுக்கும்படியாக சொன்னப்பட்டதான இந்த வார்த்தை தான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று. ஆமென். யோபனுடைய வாழ்விலே இழந்து போய்விட்டான். அதில் 1 2 இல்லை, முற்றிலுமாய் வாழ்க்கை முழுவதுமாய் அவன் இழந்து போய்விட்டான். அவருடைய ஆஸ்திகள், அந்தஸ்துகள் எல்லாம் முற்றிலுமாய் இழந்து போய், ஆனால் அவருடைய மனைவியை மாத்திரம் தான் இப்பொழுது அவங்க கூட. ஆனால் எல்லாம் இழந்து போன அந்த யோபு, தன்னுடைய வாழ்வே முடிந்து போயிற்று என்று சொல்லத்தக்கதான அந்த தருணத்தில் இருந்த யோபு அந்த நேரத்தில் கூட தன் இருதயத்தில் சிறிதளவு கூட தேவனை தூசிக்காதவனாய், தேவனை முறுமுறுக்காதவனாய், அவன் ஹல்லேலூயா தேவ பக்தியுடையவனாய் காணப்பட்டபடினாலே அவனை இரட்டத்தனையாய் தேவன் ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்விலே யோபனுடைய வாழ்வை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருக்காது. ஆனால் எதிர்பாராத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், எதிர்பாராத சில காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல், அதை சகித்து
சகித்து கொள்ள முடியாமல், அதை பொறுத்து கொள்ள முடியாமல், ஆண்டவரே எதற்காக இப்படிப்பட்ட பாதை, எதற்காக இப்படிப்பட்ட துன்பங்கள், எதற்காக இப்படிப்பட்ட வேதனை, இதற்காக நான் இப்படி வாழ வேண்டும், இந்த சூழ்நிலையில் நான் இன்னும் ஏன் ஜீவனோடு இருக்க வேண்டும், இன்னும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இந்த உலகத்தில் ஏன் நான் ஜீவனம் செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஒரு கேள்வியோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார், உங்கள் குடும்பத்திற்காகத்தான் கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த ஜூன் மாதத்தில் தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கண்ணீர் வடித்த கண்ணீர் வீண் போகவில்லை, நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்ததான ஜெபங்கள் வீண் போகவில்லை, உபவாசித்து ஜெபித்ததான ஜெபங்கள் வீண் போகவில்லை. அவைகளை தேவன் கண்டு ஹல்லேலூயா மனதுருகிற தெய்வமாக உங்களை மறுபடியும் ஆண்டவர் ஹல்லேலூயா பலப்படுத்தி இந்த விசுவாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி ஹல்லேலூயா உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த புதிய மாதத்தில் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்ய போகிறார். ஆமென். யோபனுடைய வாழ்விலே ஹல்லேலூயா அவன் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். ஒரு வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் விரும்புகிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, த புக் ஆஃப் ஜாப் சாப்டர் 1 verse 21 அந்த 21வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். ஆனால் அந்த இழந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியாது. ஆனால் நாம் முறுமுறுக்காமல் இருக்கலாம், நாம் தேவ சமூகத்தில் சில காரியங்களை கேள்வி கேட்காமல் இருக்கலாம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காகத்தான் ஆண்டவரே, என் வாழ்விலே நீர் பாதையிலே நீர் கொடுத்திருக்கிற இந்த பாதை நன்மைக்காகத்தான், என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தது எல்லாமே நன்மைக்காகத்தான் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க 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 இந்த ஜூன் மாதத்தில் திறக்கப்படாத அநேக வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். இதுவரை அடைக்கப்பட்ட சில கதவுகளை தேவன் திறக்க போகிறார். இதுவரை உங்களுடைய வாழ்வில் கேட்கப்படாத சில ஜெபங்களை கேட்டு ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்ய போகிறார். அவர் செய்கிற காரியம் சற்று பெரியவைகளாயிருக்கும், அவர் செய்கிற காரியங்கள் எண்ணி முடியாதவைகளாயிருக்கும். நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய மூளைக்கும் எட்டாத சில காரியங்களை தேவன் செய்யும்படியாக இந்த ஜூன் மாதத்திலே அந்த வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் அந்த கதவுகளை திறக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த கட்டுகள் எல்லாம் கர்த்தர் உடைக்கிறார். சத்ருவின் கட்டுகள், மரண கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டுகளை கர்த்தர் அரித்து ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அருமையான தேவஜனமே, துதிங்கள், துதித்து பாருங்கள். நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய மாற்றங்களை அவர் செய்த, அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி தரப்போகிறார். யோபு தன்னுடைய மனைவி அவருடைய வாழ்வில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். இவைகள் எல்லாம் இழந்து போயிடுச்சு. அந்த வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் யோபனுடைய மனைவி அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். இன்னும் உம்முடைய ஜெபத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, இன்னும் நீ தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறோ. சிலர் அப்படித்தான் நம்மளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. சிலர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, இன்னும் நீ ஜெபத்துக்கு போய் கொண்டிருக்கிறியா, இன்னும் அதிகாலை ஜெபத்திற்கு நீ பங்கெடுத்து கொண்டிருக்கிறீங்களா, இன்னும் நீங்கள் உபவாசத்தை தான் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா, இன்னும் நீங்கள் ஆலயத்துக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னுமா சென்று கொண்டிருக்கிறீங்க, இன்னுமா அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இன்னும் ஆழமாக இருக்குது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். இது கர்த்தர் செய்ய மாட்டாருங்க, இது நீங்கள் தான் இப்படி செய்யணும், அது அவர் ஆண்டவர் துணை தான் செய்வார்னு சொல்லி அன்றைக்கு ஏவாளோடு தந்திரமாய் பேசின சில சத்ரு, அந்த சர்ப்பம் இன்றைக்கு சிலருடைய வாழ்வில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படியே தந்திரமாக பேசுகிறான். அந்த தந்திரமான பேச்சுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் ஹல்லேலூயா யோபுவே போல உங்களுடைய உத்தமத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கும்பொழுது, தேவ பக்தியிலே நீங்கள் உறுதியாக நிற்கும் பொழுது, தேவனுடைய விசுவாசத்தில் ஹல்லேலூயா மாசே தேவனுடைய விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது, அவரை நீங்கள் சார்ந்தவரை நம்பி இருக்கும் பொழுது, நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலை ஆராய்ந்து முடியாத காரியங்களை யோபனுடைய வாழ்வில் பெற்றுக்கொண்டான். ஐயா, உங்கள் வாழ்விலும் கர்த்தர் எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்விலை கர்த்தர் செய்து உங்களுடைய வாழ்வை கர்த்தர் மேன்மைப்படுத்த அவர் ஹல்லேலூயா இந்த நாளில் உங்களுடைய கரத்தை பிடிக்கிறார். உங்களுடைய உத்தமத்தில் உறுதியாய் நில்லுங்கள். உங்களுடைய ஹல்லேலூயா தேவ பக்தியுள்ளவனாய் நீங்கள் இருங்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த யோபு தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். தேவ சமூகத்தில் பக்தி உள்ளவனாய் இருந்தபடி என்னுடைய வாழ்விலே எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. லோத்து அவனுடைய வாழ்விலே அவன் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதோம் குமோரா பட்டணம் பாவம் நிறைந்தது, ஆனால் அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனால் கீழ்ப்படியாமல் போன அவனுடைய மனைவி உப்பு தூணானாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போலதான் நோவா நீதிமானாய் காக்கப்பட்டான். நீதிமானாய் அவன் ஆண்டவர் கண்டபடினால அவனுடைய வாழ்வை மாத்திரம் ஆண்டவர் பாதுகாத்தார். அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் பாதுகாத்தார். இந்த உலகத்திலே உலகம் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் காண்கிறோம். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நீதிமான், தேவனுடைய சமூகத்திலே தேவ பக்தியுள்ளவனுடைய வாழ்விலே, தேவ பக்தியுள்ளவனுடைய வாழ்விலே ஹல்லேலூயா. இந்த உலகம் எப்படிப்பட்ட காரியங்களை, எப்படிப்பட்ட பொருளாதார சீரழிவுக்கு நேராய் இந்த உலகம் சென்று கொண்டதால் பரவாயில்ல, ஆனால் நம்மை தேவனை அண்டிக் கொண்டிருக்கிற, தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை அறிந்து தான் இந்த ஆராய்ந்து முடியாத காரியங்களை அவர் செய்ய வேண்டும் என்று விரும்பி இந்த வார்த்தையை உங்களுக்கு மீண்டும் 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 அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆராய்ந்து முடியாத காரியம், எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத காரியம், எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், பெரிய காரியம், பெரிய காரியம், எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களுடைய வாழ்வை செய்து கர்த்தர் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த போகிறார். உங்கள் பிஸ்னஸை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலே கிறிஸ்துவை காண்பார்கள், கிறிஸ்துவை உங்களிலே காண்பார்கள். அந்த எண்ணி முடியாத அதிசயங்கள் உங்களிலே வெளிப்படும். எஸ், அப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் இந்த மாதத்திலே கர்த்தர் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்கள், எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் ஆண்டவர் செய்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றப் போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றி. இம்மட்டும் ஆண்டவரே, இத்தனை மாதங்களாய் நீ நல்லவராய் இருந்தீர். இந்த ஜூன் மாதத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீ செய்ய நீ திட்டம் வகுத்து உடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்விலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். God bless you. Thank you.